வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது கவிதா சுந்தர். முதலில் தலைப்புச் செய்திகள். ராமர் பாலம் தொடங்கும் இடமாக கருதப்படும் அரிச்சல்முனை பகுதிக்கு பிரதமர் மோடி இன்று பயணம். கோதண்ட ராமசாமி கோவிலிலும் தரிசனம் செய்ய உள்ளதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. சேலத்தில் இன்று நடைபெறுகிறது திமுக இளைஞரணி 2வது மாநாடு. 5 லட்சம் பேர் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் சிறப்பு விருந்துக்கு திமுக ஏற்பாடு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு புதிதாக 100 BS6 ரக பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்தே அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடத்தப்படுகிறது. தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி விமர்சனம். அயோத்தி ராமர் கோவில் பிரசாதம் என்ற பெயரில் அச்சிடப்பட்டு உணவுப் பொருள் விற்பனை என புகார். அமேசான் நிறுவனத்திற்கு மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் நோட்டீஸ். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு ஆம் ஆத்மி கட்சி கடும் எதிர்ப்பு. நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சேதப்படுத்தும் MLA MPக்களை விலைக்கு வாங்குதலை ஊக்குவிக்கும் என்றும் விமர்சனம். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாட்டுக்கு 2வது தங்கம். ஆடவர் வாள்வீச்சு பிரிவில் தமிழக வீரர் ஆன்பி லெஸ் கோவின் தங்கம் வென்றார். யோகாவில் தமிழக வீரர்கள் சர்வேஷ், தேவேஷ் இரட்டையர்கள் வெற்றி. தென் தமிழகம், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். ராமேஸ்வரம் சென்றுள்ள பிரதமர் மோடி இன்று தனுஷ்கோடி அருகே உள்ள அரிச்சல்முனை செல்லவுள்ளார். ராமகிருஷ்ணா மடத்திலிருந்து சாலை மார்க்கமாக 9:30 மணி அளவில் தனுஷ்கோடி அருகே உள்ள அரிச்சல்முனை பகுதிக்கு பிரதமர் மோடி செல்லவுள்ளார். 9:30 மணி முதல் 10 மணி வரை அரிச்சல்முனையில் பூஜைகள் மற்றும் தரிசனம் மேற்கொள்ளவுள்ளார். பின்னர் அங்கிருந்து கிளம்பி 10:25 மணிக்கு தனுஷ்கோடி ராமேஸ்வரம் சாலையில் உள்ள கோதண்ட ராமசுவாமி கோவிலில் தரிசனம் செய்யவுள்ளார். திருச்சி ஸ்ரீ ரெங்கநாதர் ஆலயத்தில் பிரதமர் மோடி சுவாமி தரிசனம் செய்தார். கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு பூரண கும்ப மரியாதை செலுத்தப்பட்டது. அதேபோல் அக்னி தீர்த்த கடலில் நீராடி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலிலும் பிரதமர் வழிபாடு செய்தார். திருச்சியிலும் ராமேஸ்வரத்திலும் சாலையின் இருபுறம் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பூக்களை தூவியும் கையசைத்தும் பிரதமரை வரவேற்றனர். திமுக இளைஞரணி 2வது மாநில மாநாட்டை தீபமேற்றி வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சேலம் பெத்தநாயக்கன்பாளையத்தில் திமுக 2வது மாநில மாநாடு இன்று நடைபெறவுள்ளது. இதற்காக விமானம் மூலம் சேலம் சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதிக்கு திமுகவினர் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். சென்னையிலிருந்து புறப்பட்ட மாநாடு சுடரொளி மாநாட்டை வந்தடைந்ததும் அதனை உதயநிதி பெற்று ஸ்டாலினிடம் வழங்கினார். பின்னர் சுடரொளி மூலம் தீபம் ஏற்றி வைத்து மாநாட்டை துவக்கி வைத்தார். தொடர்ந்து முரசொலி புத்தக சாலை மற்றும் புகைப்பட கண்காட்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். போக்குவரத்துத்துறை சார்பில் BS6 ரக பேருந்துகளை முதலமைச்சர் ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்தார். சென்னை பல்லவன் இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதற்கட்டமாக 100 பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. காற்று மாசை குறைக்கும் வகையில் இந்த பேருந்துகள் அனைத்தும் போக்குவரத்து கழகத்திலும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கந்தசாமி கோவிலில் அறுபடை வீடு அரங்குகள் கண்காட்சியை அமைச்சர் சேகர் பாபு பார்வையிட்ட பின் சுவாமி தரிசனம் செய்தார். இதையடுத்து தைக்கிருத்திகையை முன்னிட்டு ஒருநாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர் பாபு ஏற்கனவே ஆலயங்கள் அனைத்தும் தூய்மையாக பராமரிக்கப்படுவதாக தெரிவித்தார். சுத்தமாக இருப்பதையே சுத்தம் செய்வது விந்தை அந்த கட்சியில் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு ஆளுநர் அவரும் துணை போய் அவரும் ஒரு புறத்தில் வாளியையும் பக்கெட்டையும் எடுத்துக்கொண்டு சுத்தம் செய்கிறேன் என்று புறப்பட்டிருக்கின்றார். ஏற்கனவே ஆலயங்கள் அனைத்தும் தூய்மை பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜகவோடு திமுக ரகசிய கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வாய்ப்பே இல்லை என பாஜக MLA வானதி சீனிவாசன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கோவையில் தாமரை சின்னத்தை சுவரில் வரையும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில அரசு நடத்தும் தேசிய அளவிலான நிகழ்வில் பிரதமர் பங்கேற்பது வழக்கமான ஒன்று என கூறினார். ராதாபுரம் தொகுதியில் 280 அங்கன்வாடி மையங்களிலும் ஸ்மார்ட் வகுப்பறை தொடங்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் கல்வியில் கல்லூரி மாணவர்களின் ஆய்வுக் கட்டுரையை வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற சபாநாயகர் அப்பாவு, விரைவில் தமிழகத்தில் 25,000 பள்ளிகளுக்கு மேல் ஸ்மார்ட் வகுப்பறை அமைக்க அரசு முயற்சி மேற்கொண்டு வருகிறது என்றார். மேலும் வரும் கல்வியாண்டு முதல் ராதாபுரம் தொகுதியில் உள்ள 280 அங்கன்வாடி மையங்களிலும் ஸ்மார்ட் வகுப்பறை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அப்பாவு தெரிவித்தார்.
தமிழகத்தில் வெள்ள பாதிப்பை பார்வையிட வராத பிரதமர் மோடி தற்போது வந்தது ஏன் என்று தமிழக காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் அஜோய் குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். தலைமை அலுவலகமாக சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 40 இடங்களில் வெற்றி பெறும் என்றார். 2 நாட்களில் தொகுதி உடன்பாடு குறித்த பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் குழு அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சென்னையில் சிறுமி கொடுமைப்படுத்தப்பட்ட விவகாரத்தில் தேசிய மகளிர் ஆணையம் எதுவும் செய்ய முடியாது என தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினரும் நடிகையுமான குஷ்பு தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். திமுக எம்எல்ஏவுடைய அவங்க வீட்டிலேயே ஒரு சிறுமிக்கு இந்த அளவுக்கு கொடுமை நடந்திருக்கு. அவள் வெளியே தனக்கு விழுந்த அடி, பர்ன் மார்க்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கா. அவங்க யார் நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்களோ அவங்க வீட்லேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் நம்ம சமுதாயத்தில், நம்ம நாட்டில், நம்ம தமிழகத்தில் எங்கிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்? சர்வே எடுத்து பாருங்கள், உங்களுக்கு சர்வேலேயே தெரியும். இது பாக்ஸோல தானே வரும், உங்களுக்கு சிறுமி தானே, மகளிர் இது தேர்ந்தெடுக்க முடியாது. ஸோ பாக்ஸோல வரும்போது நாங்கள் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாமகவின் நிலைப்பாடு குறித்து முடிவெடுக்க இம்மாத இறுதியில் சென்னையில் அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டம் கூட்டப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் 7 தொகுதிகளை பெற்று 7 இடங்களிலும் பாமக தோல்வியை தழுவியது. இந்த நிலையில் வரும் தேர்தலில் கட்சியின் நிலைப்பாடு குறித்து முடிவெடுக்க சென்னையில் பொதுக்குழு கூட இருப்பதாக பாமக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டு மத்திய அரசுடன் இணக்கமான சூழ்நிலை இல்லாததால் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் திமுக தத்தளிக்கிறது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். கும்மிடிப்பூண்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். தூய்மை பணியாளர்களுக்கு தனியாக ஒரு துறையை உருவாக்க வேண்டும் என தேசிய தூய்மை பணியாளர்கள் ஆணைய தலைவர் வெங்கடேசன் வலியுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேசிய தூய்மை பணியாளர் ஆணைய ஆய்வுக் கூட்டம் தேசிய தூய்மை பணியாளர் ஆணைய தலைவர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்த முறையில் பணியாற்றுவதை தமிழக அரசு மாற்றியமைக்க வேண்டும் என்றார். நாடாளுமன்ற தேர்தலுக்குள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடவில்லை என்றால் பிப்ரவரி 28ஆம் தேதி மாநாடு நடத்தப்படும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் வரும் 22ஆம் தேதி நடைபெறும் நிலையில் உலகின் மிக விலை உயர்ந்த ராமாயண புத்தகம் அயோத்தியாவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. 45 கிலோ எடை கொண்ட இப்புத்தகத்தின் விலை 1,65,000 ரூபாயாகும். வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு புத்தகத்தின் அட்டை உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜப்பானிலிருந்து வரவழைக்கப்பட்ட இயற்கையான மையை கொண்டு புத்தகம் அச்சிடப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோவில் விவகாரத்தில் சமூக நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையிலான செய்திகளை பரப்ப வேண்டாம் என ஊடகங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. வரும் 22ஆம் தேதி அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறும் நிலையில் அது தொடர்பாக உறுதி செய்யப்படாத அதே சமயம் பல தவறான செய்திகள் சமூக வலைதளங்களில் பரப்பப்படுவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்தகைய தகவல்கள் சமூக நல்லிணக்கத்தையும் பொது ஒழுங்கையும் பாதிக்கக்கூடியது என்றும் தெரிவித்துள்ளது. எனவே நாட்டில் சமூக நல்லிணக்கத்தையும் பொது ஒழுங்கையும் பாதிக்கும் வகையிலான போலியான மற்றும் சித்தரிக்கப்பட்ட செய்திகளை பிரசரிக்கவோ ஒளிபரப்பவோ கூடாது என தொலைக்காட்சிகள், ஊடக நிறுவனங்கள், டிஜிட்டல் தளங்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் ஆகியவற்றிற்கு மத்திய அரசு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. அயோத்தி ராமர் கோவில் பிரசாதம் என்ற பெயரில் அச்சிடப்பட்டு உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டதாக அளித்த புகாரின் பேரில் அமேசான் நிறுவனத்திற்கு மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் செயல் என கூறி அகில இந்திய வர்த்தக கூட்டமைப்பு புகார் அளித்துள்ளது. இதன் பேரில் விளக்கம் கேட்டு மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. புகார் தொடர்பாக 1 வாரத்திற்குள் பதிலளிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச தெப்பத் திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. ஜிஎஸ்டி சாலையில் உள்ள தெப்பத்தில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் எழுந்தருளினார். அங்கு சுவாமிகள் முன்னிலையில் தெப்பம் முட்டு தள்ளுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து 16 கால் மண்டபம் அருகே உள்ள தேரில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் எழுந்தருள கொட்டும் மழையில் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேர் கீழரத வீதி, மேலரத வீதி, பெரிய ரத வீதிகள் வழியாக வலம் வந்தது.
சபரிமலையில் இளம் பெண்கள் தரிசனம் செய்ததாக சமூக வலைதளங்களில் பரவிய புகைப்படம் வதந்தி என்று கேரள காவல்துறை விளக்கமளித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 18ஆம் படி அருகே 2 இளம்பெண்கள் நின்று கொண்டு செல்ஃபி எடுப்பது போன்ற புகைப்படம் இன்ஸ்டாகிராமில் பகிரப்பட்டு வருகிறது. இது ஐயப்ப பக்தர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ஆனால் அந்த புகைப்படங்கள் உண்மை இல்லை என்றும் இளம்பெண்கள் யாரும் வரவில்லை என்றும் கேரள காவல்துறை விளக்கமளித்துள்ளது. இதுகுறித்து பத்தனம்திட்டா சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரளாவில் கண்ணூர் ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இந்த ரயில் பரகண்டி பகுதியில் தடமாற்றம் செய்யப்பட்டு கண்ணூர் ரயில் நிலையம் முதல் நடைமேடைக்கு கொண்டுவரப்பட்டது. அப்போது ரயிலின் கடைசி 2 பெட்டிகள் தடம் புரண்டன. குறிப்பிட்ட ரயில் பெட்டிகளில் பயணிகள் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த ரயில்வே ஊழியர்கள் ரயில் பெட்டிகளை பிரித்து எடுத்தனர். இதனால் கண்ணூர் ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் சுமார் 1.5 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டு சென்றது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு ஆம் ஆத்மி கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. உயர்மட்ட குழுவிற்கு ஆம் ஆத்மி கட்சி எழுதியுள்ள கடிதத்தில், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நாடாளுமன்ற ஜனநாயகம், அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு மற்றும் நாட்டின் கூட்டாட்சி அரசியலை சேதப்படுத்தும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்சித் தாவல் எதிர்ப்பு மற்றும் எம்எல்ஏ எம்பிக்களை வெளிப்படையாக விலைக்கு வாங்குதலை தீவிரமாக ஊக்குவிக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. சட்டவிரோத நிலக்கரி சுரங்க வழக்கு மற்றும் நில அபகரிப்பு வழக்குகளில் ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரனிடம் அமலாக்கத்துறை 7 மணி நேரம் விசாரணை நடத்தியது. சோதனையையொட்டி அசம்பாவித சம்பவங்களை தவிர்க்க முதல்வரின் வீடு மற்றும் மண்டல அமலாக்கத்துறை அலுவலகத்தில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். முதல்வர் இல்லத்திற்கு மதியம் 12 மணியளவில் சென்றடைந்த அமலாக்கத்துறை குழு இரவு 8:30 மணிக்கு பிறகு அங்கிருந்து திரும்பியது. அமலாக்கத்துறை விசாரணைக்கு பிறகு இல்லத்திற்கு வெளியில் கூடியிருந்த ஆதரவாளர்களிடம் பேசிய முதல்வர் ஹேமந்த் சோரன், இவ்வளவு காலமாக எனக்கு ஆதரவளித்ததற்கு நன்றி என்றார். எதிர்காலத்தில் எந்த சோதனையையும் சந்திக்க நேரிடும் என்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்றும் அவர் கூறினார். சிம்லாவில் நிலச்சரிவால் 5 மாடி கட்டிடம் சீட்டுக்கட்டை போல் சரிந்து விழுந்துள்ளது. இமாச்சல பிரதேசம் ஷிம்லாவில் உள்ள டிகிரி கல்லூரி அருகே இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்புகள் எதுவும் இல்லை. ஹிமாச்சலில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் நிலச்சரிவால் பல கட்டிடங்கள் இடிந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு பதவியில் இருக்கும் வரை இஸ்ரேல் பாலஸ்தீனம் ஆகிய 2 நாடுகளுக்கான தீர்வு சாத்தியமில்லை என அமெரிக்க அதிபர் பைடன் தெரிவித்துள்ளார். நெதன்யாகு பதவியில் இருக்கும்போது 2 நாடுகளின் தீர்வு சாத்தியமில்லையா என்று செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு இல்லை என்று பைடன் பதிலளித்தார். கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளின் நடப்பு சீசனில் தமிழகத்திற்கு 2 தங்கப்பதக்கம் கிடைத்துள்ளது. 6வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் சென்னை, திருச்சி, மதுரை, கோவை ஆகிய 4 மாவட்டங்களில் வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தின மைதானத்தில் நடைபெற்ற ரித்மேட்டிக் யோகா போட்டியில் தமிழகத்தின் தேவேஷ், சர்வேஷ் இணை 127.57 புள்ளிகள் பெற்று தங்கம் வென்றது. 2வது மற்றும் 3வது இடங்களை முறையே மேற்கு வங்கத்தின் அவ்ரஜித் சாஹா, நில் சர்க்கார் இணையும் மகாராஷ்டிராவின் இன்க்ளோ யாத்னேஷ் இணையும் வென்றன. அதேபோல் ஆடவர் வாள்வீச்சு பிரிவில் மணிப்பூர் வீரர் செனித்தை வீழ்த்தி தமிழ்நாட்டு வீரர் அன்பிலேஸ் கோவிந்த் தங்கம் வென்றார். மணிப்பூரை சேர்ந்த செனித் தமிழ்நாட்டில் பயிற்சி பெற்றவராவார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழகம், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராமர் பாலம் தொடங்கும் இடமாக கருதப்படும் அரிச்சல் முனை பகுதிக்கு பிரதமர் மோடி இன்று பயணம். கோதண்ட ராமசாமி கோவிலிலும் தரிசனம் செய்ய உள்ளதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. சேலத்தில் இன்று நடைபெறுகிறது திமுக இளைஞரணி 2வது மாநாடு. 5 லட்சம் பேர் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் சிறப்பு விருந்துக்கு திமுக ஏற்பாடு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு புதிதாக 100 BS6 ரக பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்தே அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடத்தப்படுகிறது. தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி விமர்சனம். அயோத்தி ராமர் கோவில் பிரசாதம் என்ற பெயரில் அச்சிடப்பட்டு உணவுப் பொருள் விற்பனை என புகார். அமேசான் நிறுவனத்திற்கு மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் நோட்டீஸ்.
ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு ஆம் ஆத்மி கட்சி கடும் எதிர்ப்பு. நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சேதப்படுத்தும் எம்எல்ஏ எம்பிக்களை விலைக்கு வாங்குதலை ஊக்குவிக்கும் என்றும் விமர்சனம். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாட்டுக்கு 2வது தங்கம். ஆடவர் வாள்வீச்சு பிரிவில் தமிழக வீரர் ஆன்பி லெஸ் கோவின் தங்கம் வென்றார். யோகாவில் தமிழக வீரர்கள் சர்வேஷ், தேவேஷ் இரட்டையர்கள் வெற்றி. தென் தமிழகம், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.